ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இப்போ பார்க்க போகிறது சேமியா பாயசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமாங்க. சேமியா பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் 2 கப் சேமியா, 1 கப் ஜவ்வரிசி, இது வறுத்து வச்சுருக்கிறேன் நான், 1 கப் பால், தேவையான அளவுக்கு நெய், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதுக்காக தண்ணி, இதில் கேஷ்யூ, முந்திரி, ஏலக்காய் வைத்திருக்கிறேங்க. இது வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்களுங்க. இனி இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி 1 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கதான ஜவ்வரிசியும் கலந்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இது கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஜவ்வரிசி நல்லா போதுமான அளவுக்கு வெந்துடுச்சு. நீங்கள் ஜவ்வரிசி பண்ணும்போது மட்டும் இந்த பாயசம் வைக்கும்போது ஜவ்வரிசி வறுக்காமல் பச்சையாக அப்படி போடாதீங்க. போட்டிங்கன்னா அது ஒரு மாவு மாதிரி ஆகி உங்களுக்கு டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்கு லைட்டாக நெய்யோ எண்ணெயோ எதுவுமே விடாமல் நீங்கள் கொஞ்சம் வறுத்தெடுத்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கதான சேமியா சேர்த்துக்கலாங்க. சேமியா சேர்த்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இனி நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா வெல்லம் பாவு காய்ச்சி வச்சுருக்கிறேன். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் வெல்லம் எப்படி பாவு காய்க்கணும் அப்படின்ட்டு. தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த வெல்லத்தை உடைச்சி போட்டிங்கன்னா அது பாகு ரெடி ஆகிடுங்க. அதில் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஃபில்ட்ரு பண்ணி அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் பக்கத்தில் கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போது பாயசம் போதுமான அளவுக்கு வெந்துடுச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ வேறொரு கடாயை அடுப்பில் வச்சுருக்குறேங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அது கூடவே இப்போ கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வறுத்து வரும்போது திராட்சை சேர்த்துக்கிறேங்க. காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கிறேன். ஓகேங்க, இது ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பாயசத்தில் ஊற்றிடலாம். இதை ஓகே, டேஸ்டான பாயசம் ரெடி.